இந்தியாவிலிருந்து ஒரு சுவாமிகள் வந்து இலங்கைக்கு வந்திருக்காரு. அவர் வந்ததிலிருந்து அவருக்கு ஹை லெவல்ல ஒரு செக்யூரிட்டி குடுத்துருக்காங்க. ஹை லெவல்ல செக்யூரிட்டி. ஏதோ சுவாமிகளா இருக்கிறவர், ஒரு ஆசைகளை துறந்தவர், ஒரு துறவியாக இருக்கிறவர். இவருக்கு எதுக்கு ஹை லெவல்ல செக்யூரிட்டி குடுக்குறீங்க அப்படின்னு சொல்றது என்னுடைய முதலாவது கேள்வியாக இருக்கிறது. 2வது கேள்வி என்ன தெரியுமா? அவர் வந்து இலங்கைக்கு வந்திருக்கார். இலங்கையில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான இந்து ஆலயங்களை சுத்தி பார்க்கறதுக்காக வந்து அவருக்கு வந்து ஹெலிகாப்டர் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுவாமியா இருக்கிறவர், ஒரு ஆசைகளை துறந்தவர். இவருக்கு எனக்கு சுத்தி பார்க்கறது ஹெலிகாப்டர்லாம் குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றது என்னுடைய 2வது கேள்வியாக இருக்கிறது. 3வது கேள்வி வந்து அவர் வந்ததிலிருந்து வந்து நிறைய அரசியல் பிரபலங்களை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு சுவாமிகளா இருக்கிறவருக்கு என்னத்துக்கு தேவையில்லாத அரசியல் ரீதியான விஷயங்களை எல்லாம் தலையை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இப்படி வந்தவர் வந்து வந்தமா கோயிலை கும்பிட்டுமா போனவான் இருக்காம என்னதுக்கு சும்மா தேவையில்லாத இந்த அரசியல் ரீதியான நிகழ்வுகளை எல்லாம் அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்றது என்னுடைய 2வது கேள்வியா இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள், ஜஸ்ட் ஒரு சுவாமி ஒரு இந்தியாவிலிருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவரை வச்சே நிறைய கேள்விகள் உருவாகக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இவரையெல்லாம் சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாமா? அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள வருவாரா? அந்த மாதிரியான கேட்டகரிஸுக்கு வருவாரா அப்படின்னு சொல்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. சுவாமிகள் அப்படின்னு சொல்றது வந்து ஆசைகளை துறந்தவர்கள். அவங்க ஹாவியுடை தரிக்கிறதுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமே வந்து அவங்க ஆசைப்படக்கூடாது, எதுலையுமே பார்த்து ஆசைப்படக்கூடாது, இறைவனை மட்டுமே சிந்திக்க வேண்டும், எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றவங்களை தான் வந்து நாங்கள் சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவர் வந்து சுவாமிகள் அப்படின்னு சொல்லி வெறும் காவியோட மட்டும்தான் தரிச்சிருக்காரே தவிர மற்றபடி இவர் அனுபவிக்கிறது எல்லாமே பெரிய ஒரு ஹை லெவல் ஏர் டிக்கெட் புக் பண்ணி மிகப்பெரிய ஒரு கேட்டகரைஸ்டான ஒரு ஹோட்டலில் தங்கி நின்று மிகப்பெரிய அரசியல்வாதிகளை எல்லாம் சந்தித்து மிகப்பெரிய ஹெலிகாப்டர்ல எல்லாம் போய் இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்து இவர் சுவாமிகளாக வந்திருக்கிறாரா இல்லை ஒரு சுற்றுலா பயணியாக வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்கிறதான் வந்து என்னுடைய அடுத்த ஒரு கேள்விகளாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், ஒரு சுவாமி அப்படின்னு சொல்கிறவர் வந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரியான செய்கைகளை செய்தால் நாங்கள் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன மைண்ட் செட்டில் தோணுது? என்னுடைய கேள்விகளாக இதுகளாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்னென்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி பார்த்த இடத்துல இந்த மாதிரி செய்கிறவரையெல்லாம் பார்த்து சுவாமிகள் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறது என்னுடைய கேள்விகளாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம்.